எங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. செம்ம மழை. ஆல்மோஸ்ட் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 1 ஹவர் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ள நம்ம வந்து எடுத்த ஹெர்பல் ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்டனுக்குள்ள போனேன். நான் செம்ம மழை. ஒவ்வொன்னையும் தேடி தேடி எடுக்கவும் முடியல. நான் ஃபர்ஸ்ட்டே எதையும் எடுத்து வைக்கல. காத்தும் மழையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கோயம்புத்தூர், ஊட்டி அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹெவி ரெயினா இருக்கு. டிராஃபிக்ல எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். இதில் வந்து லில்லி பல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆர்டர். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ண வச்சும் கூட கொஞ்சம் கூட இது பண்ணிக்காமல், பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் பொறுமையாக அனுப்பி கொடுங்க, பொறுமையாக ரிப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையும் தேடி வச்சுட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து திப்பிலி, அதுக்கப்புறம் மருள் கற்றாழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லில்லி, வாட்டர் லில்லி, அதுக்கப்புறம் செண்பக பிளான்ட், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், மர நெல்லிக்காய். அதோட இது பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இலையுமே வரும். இன்னும் 2 இலை வரப்போ இந்த 2 இலை கீழே விழுந்துடும். அப்படி தான் வந்து பெரிய பிளான்ட்டாக வரும். அடுத்து சித்திரத்தை பிளான்ட். இது எல்லாத்தையுமே ஒன்றா பேக் பண்ணி பிரண்டை கட்டிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். பிரண்டை, போகன்வில்லா, மணி பிளான்ட் எல்லாமே இந்த ஆர்டருக்கு வந்து நான் ஃப்ரீயாக பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து செகண்ட் ஆர்டர். இதுக்கப்புறம் ரெட் மருதாணி இருக்கு இல்லையா, அது வந்து கேட்டிருந்தாங்க. இது 70 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங் க்ளோரி. மார்னிங் க்ளோரியில் நிறைய ரூட் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குறத நீங்கள் 4-5 கட்டிங்காக கூட போட்டு வைக்கலாம். கோகோபீட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வளரும். நான் அது கோகோபீட் போட்டு தான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரோட ராமர் சீதா, அதுக்கப்புறம் வாடாமல்லி சீடு இதெல்லாமே ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். இந்த லாங் முருங்கை இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு ஆர்டருக்கு பின்னாடியும் அவங்க சொன்னதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறனால. 2 செண்பக பிளான்ட், அதுக்கப்புறம் மருகு பிளான்ட் வந்து கேட்டிருந்தாங்க. 2த்தையுமே ஒன்றா வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹெர்பல் ஆர்டர். மின்ட்டு துளசி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சக்லண்ட் வெரைட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது இந்த சக்லண்ட்டு. இதையுமே வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இதை கோகோபீட்டில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வளர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேசவர்த்தினி பிளான்ட். நல்லா ஃப்ளவரிங்கோடு தான் இருக்குது. ஃப்ளவர்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் இருக்க சீடு கூட எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா பிளான்ட் வளரும். அதுக்கப்புறம் இது வந்து வெத்தலை பிளான்ட். இதுவுமே நல்லா ரூட்ஸ் இருக்க மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். எல்லா பிளான்ட்லேயுமே சாயில் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து சிங்கோனியம். அதுக்கப்புறம் இது வந்து 60ஆம் பச்சை. இது உள்ள ஒரு கட்டிங்கும் இருக்குது, ஒரு பிளான்ட்டாகவும் வச்சு கொடுத்துருந்தது. கட்டிங் வச்சா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். இந்த ஆர்டரோட ராமர் சீதா, அதுக்கப்புறம் வாடாமல்லி சீடு வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஆர்டர் வந்து தங்காரலி இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது வசம்பு பிளான்ட்டு. இது தண்ணிலையும் வச்சுக்கலாம், நம்ம மண்ணிலையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சித்திரத்தை பிளான்ட், ரெட் மருதாணி பிளான்ட்டு. ரெட் மருதாணி இந்த வாட்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். இது வந்து ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சம்மங்கி பல்ப் இருக்கும் இல்லையா, அது. இது எல்லாமே இந்த ஆர்டரோட வந்து வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் டர்ட்டில் வைன், அதுக்கப்புறம் மார்னிங் க்ளோரி, இது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன். மார்னிங் க்ளோரியில் பாருங்கள் எவ்வளோ ரூட் இருக்குன்னு. நீங்கள் 10 கட்டிங் கூட இதில் அசால்ட்டாக போட்டு வச்சிங்க அப்படின்னா அழகாக பிளான்ட்ஸ் வந்து வரும். இதுக்கப்புறம் சைனீஸ் மணி பிளான்ட். இதுலேயுமே ஃப்ளவரோட தான் வச்சு கொடுத்துருக்கேன். இது அப்படியே கோகோபீட்லேயும் வச்சுக்கலாம், நீங்கள் தண்ணியில் வச்சு வளர்த்திங்கனாலும் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். இது எல்லாத்தையுமே ஒன்றா பேக் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ளே செம்ம மழை. என்ன மழை வந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். எனக்கு முன்னாடி ப்ளேஸும் கிடையாது பேக் பண்ணுறதுக்கு. சரி எப்படியாவது வீட்டுக்கு முன்னாடியே வச்சு பேக் பண்ணிடலான்னு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். 4 o'clock ஆரம்பிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 7:30 வரைக்குமே நான் பேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படா டிஸ்பேச் பண்ண போகிறோன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து இது வந்து செண்பக பிளான்ட், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் கேட்டிருந்தாங்க. சாயிலோடு கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த ஆர்டர் கூட வாடாமல்லி பிளான்ட் அண்டு மினியாச்சர் சன்ஃப்ளவரோட கட்டிங் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் ராமர் சீதா, முள் சீதாவோடதுமே ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அவங்க வாங்கினது 2 பிளான்ட் அண்ட் மித்த எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக வச்சுருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து ரெட் கலர் மருதாணி பிளான்ட், நல்லா பெரிய பிளான்ட். அதுக்கப்புறம் வெத்தலை பிளான்ட். இது 2ம் தான் அவங்களோட ஆர்டரில் இருந்தது. இவங்களுக்குமே ஃப்ரீ சீட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். வாடாமல்லி, ராமர் சீதா இதெல்லாமே ஃப்ரீயாக வந்து இந்த ஆர்டர் கூட வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் கலர் டர்ட்டில் வைன், அதுக்கப்புறம் சம்மங்கி பல்ப். இது எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ஆகாது. ஸோ ராவாகவே பேப்பரில் நம்ம வந்து பேக் பண்ணோம்னா ஈஸியாக வளர்ந்துடும். இது வந்து இட்லி பூ ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து சன்ஃப்ளவர், மினியாச்சர் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. இது கூட காஸ்மோ சீட்ஸ் அண்ட் ராமர் சீதா, முள் சீதா அதெல்லாமே வந்து சங்குப்பூ எல்லாமே ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன்.
அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ் 2 ஃப்ளவர் கேட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ மழை சீசனுக்கு நிறையா எங்கிட்ட இருக்கனால நான் அப்படியே வச்சு கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா மாசி பத்திரி. இது போன வாட்டி அனுப்பினப்போ அவங்களுக்கு வாடிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இந்த வாட்டி நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சு தரேன் சிஸ்டர்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன். ஃபுல் சாயிலோட வச்சு கேட்டிருந்தாங்க. ஃபுல் சாயிலோடையுமே நான் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் ஒரே ஒரு செண்பக பிளான்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சன்ஃப்ளவர் கட்டிங்காக வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் ரெட் கலர் மருதாணி இருக்கு இல்லையா, அது வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஆர்டர். எனக்கு பேக் பண்ணுறப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு வேறு. எப்படா எடுக்க போகிறேன்னு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து தூதுவளை இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்டு. அது வந்து இவங்களுக்கு நான் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். நல்ல மதர் பிளான்ட்டே ஃப்ரீயாக தான் வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நிலவேம்பு வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு. இதுவுமே நல்லா பெரிய பிளான்ட். 100 ருபீஸ்க்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெரிய பிளான்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பல்வலி பூண்டு. இந்த பிளான்ட்டுமே வந்து இதெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸ் தான். எல்லாத்தையுமே அவங்க ஒன்றா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செண்பக பிளான்ட் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் வாங்கியிருந்தாங்க. இது வந்து கல்யாண முருங்கை பிளான்ட். அதுவுமே நல்லா பெரிய பிளான்ட்டாக தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பர் கோவை. இதெல்லாம் கொடி மாதிரி வெரைட்டி. ஃபுல்லாக பேக் பண்ணவே முடியல. கொஞ்சம் எடுத்தாலுமே வந்து கசங்கிற மாதிரி ஆகுது. அப்போ ஓரளவு பார்த்து எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருந்தேன். இது ரெட் கலர் டிசம்பர் நல்லா பெரிய பிளான்ட்டு தான். அதுக்கப்புறம் கேசவர்த்தினியுமே நல்லா பெரிய பிளான்ட்டு தான். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் வந்து ஒரு குச்சி தான் இருக்குது. வெளியே எங்கே வாங்கினாலுமே நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கு தான் இருக்குது. இது வந்து மலைவேம்பு. இது எல்லாத்தையுமே இந்த ஆர்டரோட பேக் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கான ஆர்டர்ஸ். பாய்.